ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிண்டு ஜோன் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஸ்பெஷலான அதே சமயத்தில் ஆச்சரியமான ஒரு ரெசிபியை தான் ரொம்பவும் டேஸ்டான வாயில வச்சதே கரையக்கூடிய அல்வா தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் இன்னைக்கு நம்ம செய்ய போகிற அல்வாவில் எந்த ஒரு ஃபுட் கலரும் இல்லாமல் பால் எந்த மாவும் சேர்க்காம ஃபுல் அண்ட் ஃபுல் தர்பூசணி தோலை வச்சே நம்ம இந்த ரெசிபியை நம்ம செய்ய போகிறோம். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு முழு பழத்தை எடுத்துக்கோங்க, 2 பாதியாக வெட்டிக்கோங்க. நடுவில் இருக்க அந்த ரெட் கலர் பார்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வீடியோவில் காட்டியிருக்கிற போல் நீங்களும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு கரண்டியை வச்சு நீங்கள் சுரண்டி கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அந்த சதப்பகுதியை நம்ம ஜூஸ் போட்டு போகிறோம். பசங்களுக்கு ஜூஸ் அடிச்சு கொடுத்துடலாம். நம்மளுக்கு கொஞ்சம் போல் ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம். எதுக்குன்ட்டு பின்னாடி சொல்கிறேன். சதப்பகுதியை ரிமூவ் பண்ணிட்ட பிறகு இது போல் 2 பாதியாக வெட்டிக்கோங்க. நம்ம வீடியோவில் காட்டிக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பின்னாடி இருக்கிற க்ரீன் கலரை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தோல் ரிமூவ் வந்தீங்கன்னா ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். கத்தினா கொஞ்சம் கஷ்டம். அதுக்கப்புறம் இந்த சின்ன துருவலில் நம்ம துருவி எடுத்துக்கலாம். நீங்கள் கேட்கலாம், எதுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கலாமேன்ட்டு. மிக்ஸி ஜாரில் போட்டால் அந்த அளவுக்கு வராது. நம்ம இந்த மாதிரி துருவி எடுத்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் நம்ம துருவி எடுக்கிறோம். கொஞ்சம் சிரமப்படாமல் துருவி எடுத்தால் டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. ஒரு துணி எடுத்துக்கோங்க. துணி எடுத்து நம்ம துணி வச்சதெல்லாம் போட்டு இல்லை ஃபுல்லாகவே வடிகட்டிக்கலாம். நம்மளுக்கு இதில் இருக்க தண்ணி நம்மளுக்கு தேவைப்படாது. அதனால் டைட்டாக புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் இருக்க தண்ணியோடு நம்ம சாப்பிட்டா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால தான் நம்ம புழிஞ்சு எடுத்துக்கிறோம். நம்ம சிண்டு ஜோன் சேனலில் டிஃப்ரெண்ட் வெரைட்டியான அல்வா ரெசிபி போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்க விரும்பிங்கன்னா இந்த வீடியோ பார்த்த பிறகு நெக்ஸ்ட் அந்த வீடியோவை பாருங்கள். இந்த ரெசிபியில் நம்ம எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்க போகிறதில்ல. இந்த ஜூஸை வச்சே நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு தான் ஜூஸ் நம்ம எடுத்து வைக்க சொல்லியிருக்கோம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா டைட்டாக புழிஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி நீங்களும் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உதிரி உதிரியாக பிரித்து விட்டுக்கோங்க. ஒரு கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு வருதுன்ட்டு பார்த்துக்கோங்க. நம்ம எந்த பாத்திரத்தில் மெஷர்மெண்ட் எடுக்கிறோமோ அதே அளவு தான் நம்ம ஜூஸ் எடுத்துக்க போகிறோம். அதனால தான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யை விட்டு முந்திரியை நல்லா தாராளமாக போட்டுக்கிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனில் வறுத்து எடுத்துக்கோங்க. அல்வானாவே முந்திரி தாங்க ஸ்பெஷலு. அதனால் முந்திரியை நல்லாவே சேர்த்துக்கோங்க. முந்திரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலும் போதும். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. கருக சாப்பிட நல்லா இருக்காது. பாருங்கள், நான் எந்த கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணானோ அதே கப்பில் தான் இப்போ ஒரு கப் அளவு ஜூஸ் எடுத்திருக்கேன். நம்ம கலர் எதுவும் சேர்க்க தேவையில்ல. இந்த வாட்டர்மெலன் ஜூஸை வச்சே நம்ம அல்வா செய்ய போகிறோம். லாஸ்ட் டைம் நம்ம தர்பூசணி அல்வா பண்ணியிருக்கோம். அதில் நம்ம கலர் ஆட் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த டைமில் நம்ம கலர் ஆட் பண்ணல. இந்த சீசனில் இருக்கும்போது நீங்கள் அடிக்கடி இது போல் அல்வா செஞ்சு சாப்பிடுங்க. பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சீசன் வந்தாவே எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கெல்லாம் அல்வா செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. 3/4 கப் அளவு சர்க்கரையை சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா ட்ரை ஆகிட்ட பிறகு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க.
சர்க்கரையை சேர்த்த பிறகு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ண இது மாதிரி இலகி வரும். பயப்படாதீங்க, திரும்பவும் அது ட்ரை ஆகிடும். கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட் எதுக்காகனா அப்போ தான் நமக்கு வந்து ஸ்வீட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். எந்த ஒரு ஸ்வீட் சேர்ந்தாலும் நீங்கள் வந்து ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஸ்வீட் நல்லாவே எடுத்து கொடுக்கும். இப்போ வந்து தர்பூசணி வந்து நல்லா வதங்கிட்ட பிறகு முந்திரியை சேர்த்துக்கோங்க. நம்ம வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ண பிறகு அரை ஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டு இருங்க. ஏன்னா வந்து கீழே அடி பிடிச்சிரும், அதனால் கைவிடாமல் கிளறிக்கிட்டு இருங்க. லாஸ்ட்டில் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவு நெய்யை விட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய நேச்சுரலான ஃபுட் கலர் எதுவும் சேர்க்காம வாட்டர்மெலான் அல்வா ரெடி ஆயிடுச்சு. தர்பூசணி அல்வா நீங்களும் வந்து வீட்டில் வந்து ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பாய் பாய். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறது உங்கள் சிண்டு ஜோன் சேனல்.